பறித்திடும் சத்தம் கேளாமலே தந்திருப்பேனே. உணர்வுக்குள் சதுரங்க ஆட்டம், அதில் உருகிடும் உறவது மட்டும். எதை எடுத்திட இந்த திட்டம், நீ கேளாமலே தந்திருப்பேனே. முகமூடி அணிகின்ற உலகம் இது, உண்மை முகம் எங்கே தெரியுது. அடியாவும் தைக்கும் ரணமும் இது, பொய்மை அறியாமை கருகுது. சார் எப்படி டபுள் பனிஸ் வாங்க ஸ்ரீ. நீங்கள் தேடி தந்த ஆளுன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. யாரை சொல்கிறீங்க சார்? நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? என்ன கேஸுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். அதான் ரொனின்னு ஒருத்தனை நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அவனை தான் சொல்கிறேன். அவன் சாமான் வாங்க வரவும் மாட்டான், ஆனால் காசு வாங்குறதுக்கு மட்டும் வந்துடுவான். உங்களுக்கே நல்லா தெரியும் தான், இதில் கொஞ்சமாவது மிஸ் ஆகினாலும் நாங்கள் எல்லாரும் கம்பிக்கு பின்னால் போயிடுவோம். அப்படியா? ரொனி வரலையா? அவனே வந்து எடுத்துகிட்டு போகிறதா தானே சொன்னான். இது சரி வராதுமா இந்த சார். அதைத்தானே நான் சொல்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. உங்களுக்காக தான் நான் இந்த வேலையை எடுத்தேன் ஸ்ரீ. அவன் சரி வராட்டி நான் உங்களுக்கு இன்னொருத்தனை செட் பண்ணி தரேன். சரி, நீ சாமான்கள் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க? அவனோட ஆட்கள் 2 பேர் தான் அவனை எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் காணலையா? அப்படியா? இப்போ தான் போகிறாங்க. அப்படியா? நான் பார்க்கலையே. சரி, நான் ரோனிக்கு சொல்கிறேன். சரியா? பார்த்துக்கோ. அண்ணே மஹிந்த சார். வாகுணா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பேனரில் ஒரு வேலை போய்கிட்டு இருக்குது. நீ இதை எடுத்துக்கிட்டு அங்கே போ. எல்லாரும் போனதுக்கப்புறம் குமார் அவங்ககிட்ட வருவான். அவங்ககிட்ட இதை கொடு, மிச்சத்தை அவன் பார்த்துக்குவான். சரி மஹிந்த சார், நான் கேம் முடிக்கிறேன். இருங்க, நான் பொடிய மாதிரி வர சொல்கிறேன். ஹலோ சுதா, வெளில எந்த பிரச்சனையும் இல்லை தானே? பார்த்துட்டு ஷேப்பாக உள்ளுக்குவா. ஸ்ரீனே. ஏய் குணா, வேலையை முடிச்சுட்டு ரோனியை வந்து என்னை பார்க்க சொல்லு. ரோனியா அண்ணே, எதுக்கு அண்ணே, எதுவும் பிரச்சனையா? டேய், அறப்படிச்ச பேசி பேசாமல் சொன்னது செய்டா. ஓ சரி அண்ணே, சரி அண்ணே. சுதா, சாவி இதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போடுங்க, நான் வரேன். ஸ்ரீனே, நீங்கள் ஆட்டோ எடுத்து போயிருங்க, நான் வேன் எடுக்கிறோம். நான் வரேண்ணே. வாங்க சார், போய்ட்டு வரேன். இந்த ஸ்ரீ, உங்களோட ஷேர்.
மைந்து சார் கொஞ்சம் இருங்க. குணாக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இருங்க வாரேன். சரி சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருப்பேன். ஷோ கட்டிட்டு இருக்கா, கதை முடியும். பாரு என்னாச்சு? என்ன சீன்? நாங்கள் போகலான்னு பார்த்தோம். குணா, நாங்கள் இந்த பிளானை சேஞ்ச் பண்ணோம்டா. நீ நான் சொல்கிறத செய். என்னண்ணே, மைந்த சார் எதுவும் பிளானை சேஞ்ச் பண்ண சொன்னாரா? இல்லை இல்லை, அவர் எதுவும் சொல்லலடா. நீ அவர்கிட்ட எதுவும் கேட்க போகாத. நாம் இதை வேற ஒரு இடத்துக்கு கொடுப்போம். ஸ்ரீயண்ணே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். நீ இதை குமார்கிட்ட கொண்டு போகாத, சரியா? இதை திசாநாய்கிட்ட கொண்டு போ. என்ன செய்யணும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே நானே புது பிஸ்னஸா? எங்களுக்கு ஏதாவது துட்டு பெறலுமா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு பழைய ஏரியாஸ் இருக்குடா, பேலன்ஸ் பண்ண. பழைய ஏரியாஸா? யாரோடனே? நம்ம ஏதாவது சொதப்பிட்டோம்னா நம்ம எல்லாரும் கம்மி என்ன வேண்டியது தான், தெரியும் தானே? டேய், உனக்கு அந்த அறப்படிச்ச கதை தேவையில்லை தானே? நான் சொல்கிறத மட்டும் செய். செய்யலாட்டி சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீயண்ணே காண்டாகிறீங்களே நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிறோம், தெரியும் தானே என் பொக்க. எங்ககிட்ட எதுக்கு மறைச்சிக்கிட்டு, எங்கிட்ட சொல்லுங்களே ஸ்டோரிய. உனக்கு தேவையில்லாத ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் சொல்கிறேன் கேளு. எனக்கு அந்த காயத்ரியோட பழைய ஒரு ஏரியாஸ் இருக்குடா. அவ கொஞ்சம் மேலே பறக்கிற மாதிரி இருக்கா, அவள் கொஞ்சம் கீழே இருக்கணும். அது சரி, இப்பதானே எனக்கு சீன் விளங்குது. நீங்க அவளுக்கு ட்ரை, அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறா, அதானே உங்களுக்கு வலி. சே, என் நாய் கூட அவ பின்னால போகாதுடா. நான் இதை பத்தி எல்லாம் கணக்கெடுக்கிறதே இல்லை. ஆனா அதெல்லாம் தாண்டி அவ என்ன பைபாஸ் பண்ணி மைந்த கூட டீல் போடுறாடா. அவளை இதுக்கு சேர்த்து விட்டதே நான் தான். உனக்கே தெரியும், எனக்கு மேலே யாராவது ஏறி போக நினைச்சா அவங்கள நான் கீழே போட்டுருவேன். அதை நான் எப்படியாவது செய்வேன்டா. ஸ்ரீயண்ணே, எனக்கு இப்பதானே மீட்டர் ஆச்சு. அடிப்போம், ஓட விட்டு அடிப்போம். ஸ்ரீயண்ணே, நீங்க திசாநாயகாவை பாத்துங்க, நான் இதை பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரி, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வா, நான் நேரம் அங்கே வரேன். டேய், டேஷனை கேட்டாருன்னா நான் 2 ஷாட்டை போட்டுட்டு குப்பரை கிடக்குறேன்னு சொல்லு, சரியா? சரி ஸ்ரீயண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி, நான் போகிறேன். சரி அண்ணே, நான் பாத்துக்கிறேன்.
கேட்கும் சத்தம் கேளாமலே தந்திருப்பேனே உணர்வுக்குள் சதுரங்க ஆட்டம் அதில் உருகிடும் உறவது மட்டும் எதை எடுத்திட இந்த திட்டம் கேளாமலே தந்திருப்பேனே முகமூடி அணிகின்ற உலகம் இது உண்மை முகம் இங்கே தெரியுது அடியாவும் தைக்கும் ரணமும் இது பொய் நெய்யறியாமை கருகுது கண்ணீர் துளியும் ரத்தமாகுதே காட்டிய அன்பும் கரைந்து ஓடுதே இன்றே என் உயிர் பறித்திடுதா நீ கேளாமலே தந்திருப்பேனே அஸ்வினி அக்கா சொல்லாம வந்திருக்காங்க. அக்கா இன்னைக்கு தான் லேட் ஆயிட்டீங்க போல. இன்னைக்கு வத்தல போயிட்டு தெஹிவல போயிட்டு அப்படியே ரத்மலான போயிட்டு வரேன். இவ்வளவு தூரம் போயிட்டு வரீங்களே, பைக்ல சார்ஜ் நிக்குதா? ஒரு தடவை சார்ஜ் போட்டா 100 கிலோமீட்டருக்கு ஓடும். சரி சிரிச்சுட்டே நிக்காம அங்க பார்க்கிங்க்கு போய் வேலையை பாரு. சரி நான் போறேன். அதுக்கு முன்னாடி 2 பேரும் டீ குடிச்சிட்டு போமா? டீயா? சரி வா. Haji, come kabar? Halo. Tak suara bu. Right. Aega. எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டு வாசல் படி முடிச்சிடாதீங்க. உங்க உறவு எங்களுக்கு தேவையில்லை. எங்க தாத்தா பாட்டி காலத்துல கூட இப்படி ஒரு நோயை கேள்விப்பட்டதில்லை. அதானே அக்கா, இப்படி ஒரு நோயை நாங்களும் எப்பயுமே கேள்விப்பட்டதில்லையே. எல்லாம் விதி புள்ள விதி. இல்லனா ரோட்ல போற நேரம் செத்து விழுவாங்களா? அதுவும் இந்த சின்ன வயசுல. அதானே ஹார்ட் அட்டாக்னு நினைச்சா டாக்டர்ஸ் வேற என்னமோ கதை சொல்றாங்க. ஐயோ டாக்டர்ஸ், அவங்க நோயை குணப்படுத்துறதுக்குள்ள பாப்பாங்க, எவ்வளோ காசு சம்பாதிக்கலான்னு தான் பாப்பாங்க. இப்படி சொல்லாதீங்க அக்கா. ஒருத்தர் 2 பேர் பண்ணதுக்கு நல்ல டாக்டர்ஸ் மார்க் இருக்காங்க தானே. ஆமா, எனக்கு தெரியாதானே புள்ள. உன்னை விட 10 வருஷம் அனுபவம் இருக்கு புள்ள.
நீங்கள் சொன்னது தான் சரி. நான் தான் தப்பு. அந்த கால் காக்கத்தோட பிள்ளை இறந்தது தான். அதானே அப்பா நானும் சொன்னேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா டெய்லி சொல்லி தருவாங்க தானே. அது சரி, எனக்கு தான் பிடிச்சிருக்கு. புரியா? ம், உனக்கு கிளாஸஸை விட அம்மா மேலே தானே நம்பிக்கை கூட. இல்லைப்பா, அம்மா தான் கிளாஸ் வேலையெல்லாம் ஞாபகப்படுத்தி படிக்க வைப்பாங்க. அப்பாவுக்கு தெரியுமா அம்மா. டேய் சுதா, அவனுங்க என்னடா இன்னும் வெளில கிடக்குறாங்களா? பாடுறான் அவனுங்களே. சரி அண்ணே. ஓடிட்டாங்களா? இவனுங்களெல்லாம் யார்கிட்ட வேலை கிடைத்தது? இவனுங்களுக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகாதுதான். இப்ப நாங்க 2 பேர் மட்டும் எப்படி அந்த வேலை செய்யறது? இல்லண்ணே, நாங்க 2 பேர் எப்படியாச்சும் இதை பண்ணி முடிக்கிறோம். சரி, போயிட்டு பாரு அவனுங்க வராங்களான்னு. சரிண்ணே. இதாண்டா வேட்டை காடு சிக்கிடுச்சு. சுதா, நீ இந்த பக்கமால போ. போயிட்டு அவன் மேலே ஏறிப்படு. நான் இந்த பக்கமால போகிறேன், வேலையை முடிக்கிறேன். தம்பி, அப்பாவுக்கு என்னாச்சு? சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். கதை முடிவா.
வடிவிலை போகும் யுத்தம், உயிரையும் பறித்திடும் சத்தம் கேளாமலே தந்திருப்பேனே. உணர்வுக்குள் சதுரங்க ஆட்டம் அதில் உருகிடும்